வணக்கங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்திலேருந்து கோத்தகிரி போகிற வழியில் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் பக்கத்தில் இங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள். இந்தியா ஒளிகவாமா. அப்படியே இது யார் எழுதுனதுன்னு இன்னும் தெரியல. நான் கோத்தகிரி போகும்போது பார்த்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்தியா இம்போஸ் நீட் தமிழ்நாடு குட் இந்தியா. இவங்க தான் எழுதியிருக்காங்க. இது நிறைய இடத்துல எழுதியிருப்பாங்களா தெரியுது. 2 இடத்துல நான் பார்த்துருக்கேன். இது ஒரு இடம். இத காவல்துறையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்வாங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஒரு சுவர் விளம்பரம் இந்தியா ஒளிகன்னு எழுதியிருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல எழுதல, மணிப்பூர்ல எழுதல, வடநாட்டில் எங்கேயுமே எழுதல. நீங்க நினைச்சிருப்பீங்க, ஓ இந்தியாவை எதிர்க்கிறது யாரா அப்படின்னு. இது எங்கேயுமே கிடையாது. அதிகமா இந்தியா சுதந்திரத்துக்காண்டி போராடின தமிழ்நாட்டில் இது எழுதியிருக்கு. இந்தியா ஒளிக அப்படின்னு. எந்த இடம் அப்படின்னா, என் நண்பர் அனுப்புனாரு. கோத்தகிரி டு மேட்டுப்பாளையம் போற வழியில அந்த சுவர் விளம்பரத்தில் எழுதியிருக்கு கருப்பு கலர்ல இந்தியா ஒளிக அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப எந்த மாதிரி பிரிவினைவாதங்கள் இங்க வளர்ந்துகிட்டு இருக்கு? இப்ப நீங்க வந்துட்டு இந்தியா வளர்க அப்படின்னு எழுதுனா கைது பண்ணிடுவாங்க இங்க தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு தமிழ்நாடு நிலைமை இருக்குது. நீ இந்தியாவுக்கு எதிராக நீ கோஷம் போட்டா நீ மட்டும் தமிழ்நாட்டில் வாழலாம். அப்ப அந்த மனப்பான்மை தான் எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு வரும். ஓ அப்ப வருங்கால சந்ததியருக்கு தேசப்பற்றை நீங்க வளர்க்காம போறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா வருங்கால சந்ததியர்கள் தேசப்பற்றை வளர்த்துட்டாங்க அப்படின்னா இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிடும் கொஞ்சம் மேலும் மேலும். ஆனா இவங்க மொத்தத்திலேயேவும் பிரிவினைவாதத்தை முழுக்க முழுக்க மக்கள் மத்தியில தூண்டணும். அப்படி தூண்டி விட்டு தமிழ்நாட்டை தனிநாடாக்கணும்னு மறுபடியும் இதை முன்னெடுக்க போறாங்களா? இது மிகப்பெரிய ஆபத்தா அமையும். மிகப்பெரிய ஆபத்தா. ஏன்னா ராணுவத்துல இந்திய நாட்டை காப்பாத்துறதுக்கு 3/4 பேர் தமிழ்காரன் தான் இருப்பான். அங்க தமிழ்நாடு தான் அங்க இருப்பான். கார்கில் போர்லயேவும் தமிழ் மொழியை வச்சுதான் அங்க கார்கில் போரை ஜெயிச்சது. அது யாருக்கு தெரியுமா தெரியல, உங்களை இது மூலம் தெரியப்படுத்துறேன். காவல்துறை அதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவங்கள கைது பண்ணணும். இல்லை இதை இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி நான் என்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் போறேன். இல்லைன்னு சொல்லலை. இதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரைக்கும் இந்த செயலை ஒரு ட்வீட் மூலமாவோ மெயில் மூலமாவோ கண்டிப்பாக அனுப்பப்படும். அப்போ பிரிவினவாதத்தை தூண்டுறீங்களா? அவர் கைது பண்ணணும். யார் எழுதுனாலும் கண்டுபிடிச்சு கைது பண்ணி அது நியூஸ் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இது எழுதுறதுக்கு தூண்டுகோல் அமைஞ்சிடும். என்ன பண்ணிட போறாங்கன்னு இன்னொருத்தனும் இந்தியா ஒளிகன்னு எழுதுவான். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த கோஷங்கள் எழுப்பப்படும். அப்போ இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ண போறீங்களா? தயவு செய்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தயவு செய்து.